வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். ஊட்டி, கொடைக்கானலில் இ-பாஸ் பெற்ற வாகனங்களை மட்டுமே அனுமதிக்க வேண்டும். சுற்றுலா பயணிகளின் உண்மையான விவரங்களை சேகரிக்கவும் நீலகிரி, திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. மேட்டூர் அணையின் ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும் சோதனை அடிப்படையில் தூர்வார தமிழ்நாடு அரசின் நீர்வளத்துறை திட்டம். 90 ஆண்டுகளில் முதன்முறையாக தூர்வாரப்பட உள்ளது மேட்டூர் அணை. கங்குவா படத்தை வெளியிட தடை இல்லை என சென்னை உயர்நீதிமன்றம் தகவல். ரிலையன்ஸ் நிறுவனத்திற்கு ஸ்டுடியோ கிரீன் நிறுவனம் வழங்க வேண்டிய தொகையை முழுமையாக செலுத்தியதை அடுத்து உத்தரவு. தமிழகத்தின் 10 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. கன்னியாகுமரி, நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தகவல். அடுத்த 48 மணி நேரத்தில் வங்கக்கடலில் உருவாகிறது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி. அடுத்த 5 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு என தகவல். தமிழகம் முழுவதும் பள்ளி, கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை இல்லை. அரசு அலுவலகங்களும் நாளை செயல்படும் என தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. தமிழகம் முழுவதும் அனைத்து டாஸ்மாக் கடைகளிலும் விரைவில் அமலுக்கு வருகிறது பில்லிங் முறை. டாஸ்மாக் பணியாளர்களுக்கு தாலுகா வாரியாக 2 நாள் பயிற்சி வழங்க முடிவு. பாம்பு கடியை அறிவிக்கை செய்யக்கூடிய நோயாக அறிவித்தது தமிழ்நாடு அரசு. அனைத்து அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகள் பாம்பு கடி தொடர்பான சிகிச்சை விவரங்களை தமிழ்நாடு அரசுக்கு தெரிவிக்க அறிவுரை. போதைப்பொருள் கடத்தல் விவகாரத்தில் திமுகவை எடப்பாடி பழனிசாமி தொடர்பு படுத்தி பேசியதை எதிர்த்து RS பாரதி தொடர்ந்த வழக்கு. டிசம்பர் 3ஆம் தேதிக்குள் எடப்பாடி பழனிசாமி பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சென்னை தலைமை செயலகத்தில் பல்வேறு துறைகளின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆய்வு. அமைச்சர்கள், அதிகாரிகள் கூட்டத்தில் பங்கேற்பு. கருணாநிதி பெயரில் தேவையற்ற திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கப்படுவதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. கருணாநிதி பெயரை அரசு கட்டிடங்களுக்கு வைக்க வேண்டுமென்றால் அவரது அறக்கட்டளை சார்பில் பணிகளை மேற்கொள்ளலாம் என அறிக்கை. கடலூர் மாவட்டத்தில் அம்பேத்கர் சிலைகளை உடைக்க பாமக திட்டமிட்டிருப்பதாக காவல்துறை பொய்யான தகவலை பரப்பி வருகிறது. அடிமுட்டாள்தனமாக அவதூறுகள் பரப்புவதை காவல்துறை நிறுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் ராமதாஸ் காட்டம். திமுக கூட்டணியை சிதறடிக்க திட்டமிடுவோர் நம்மை ஒரு கருவியாக பயன்படுத்த முனைகின்றனர். அரசியல் அடிப்படையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி குறிவைக்கப்பட்டுள்ளதாக திருமாவளவன் அறிக்கை. நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவை கூண்டோடு ஏரங்கட்டி விட்டதாக தமிழிசைக்கு அமைச்சர் சேகர் பாபு பதிலடி. திமுக தேர்தல் பணியை தொடங்கிவிட்டதால் பாஜகவுக்கு தான் டென்ஷன் எனவும் பேட்டி. தாமரை எங்கன்னா மறந்தாதானே டென்ஷன் ஆகிறதுக்கு. அதான் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூண்டோடு ஏற கட்டிட்டோமே, அதுக்கப்புறம் நாங்கள் ஏன் டென்ஷன் ஆகணும்? டென்ஷன் இப்போ அவங்களுக்கு எங்களை பார்த்தா டென்ஷன். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் தேர்தல்
2026 சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய். லயோலா கல்லூரி முன்னாள் மாணவர் தலைமையில் இயங்கும் தேர்தல் வியூக நிறுவனத்துடன் பேசி வருவதாக தகவல். சகோதரர் சீமானுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துகள் என தாவேகா தலைவர் விஜய் எக்ஸ் தளத்தில் பதிவு. விஜயை சீமான் கடுமையாக விமர்சித்து வரும் நிலையில் பிறந்த நாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசனுக்கு பிறந்த நாள் வாழ்த்து தெரிவிக்காத விஜய். சீமானுக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொன்ன விஜய் கமலுக்கு வாழ்த்து சொல்லாதது அரசியல் வட்டாரத்தில் முணுமுணுப்பு. வருகிற 11ஆம் தேதி சென்னை கமலாலயத்தில் கூடுகிறது தமிழ்நாடு பாஜக உயர்மட்ட குழு. பாஜகவில் அதிக அளவில் புதிய உறுப்பினர்களை சேர்ப்பது, 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராவது குறித்து ஆலோசிக்க உள்ளதாக தகவல். அருந்ததியர் உள் ஒதுக்கீட்டை தமிழ்நாடு அரசு ரத்து செய்ய வேண்டும் என கிருஷ்ணசாமி வலியுறுத்தல். அருந்ததியர்களுக்கு தனியாக 3 விழுக்காடு உள் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் எனவும் ஆளுநரை சந்தித்த பின்னர் பேட்டி. அரசு ஆசிரியர்கள், மேஜிஸ்ட்ரேட்டுகள் இது போன்ற நல்ல பொறுப்புகள் 10 போஸ்ட், 20 போஸ்ட், 100 போஸ்ட் வராது. அந்த ஒரு பணியிடத்துக்கு வரக்கூடியது முன்னுரிமையுடைய அடிப்படையில அந்த 3% மட்டுமே அது போய் சேர்ந்து விடுகிறது. 3%க்கு 18% 3% அருந்ததியர் என்று சுட்டிக்காட்டிய அரசு மீதி 15% யாரா இருக்கிறாங்கன்னு சொல்லிருக்கணும் இல்ல, அது ஏன் சொல்லல? அப்ப என்னன்னா அந்த திமுக கூட்டணியில் சேரக்கூடிய அனைத்து கட்சிகளும் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்படுவார்கள் என செல்லூர் ராஜு ஆரூடம். கூட்டணி ஆட்சி குறித்து தற்போது சொல்ல முடியாது, கூட்டணி என்பது கொள்கை சார்ந்தது அல்ல எனவும் பேட்டி. அதாங்க சொல்றதெல்லாம் சாஸ்திரம் தான். ஆலமரமே புடுங்கிட்டு போயிருக்கு வெள்ளத்துல. ஆலமரம் நம்ம உலகமே அழிஞ்சிருக்கு. நீங்க வேற இதெல்லாம் புதுசா உதயநிதிக்கு தெரியல. நான் என்ன சொல்றேன், எத்தனை கூட்டணி பலம் இருந்தாலும் மக்கள் பலம் இல்லைன்னா ஒண்ணும் செய்ய முடியாது. மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. மக்கள் தான் நமக்கு எஜமான. மக்களுக்கு அந்த மக்களுக்கு செய்யாம நாங்க கூட்டணி பலத்தோட மக்களை போய் சந்திப்போம் அப்படின்னு சொன்ன சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையில் மழைநீர் தேங்காமல் இருக்க எடுத்த நடவடிக்கை குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும். சென்னை மாநகராட்சிக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. நெல்லை தாமிரபரணி ஆற்றில் 16 இடங்களில் கழிவுநீர் கலப்பது தொடர்பாக நேரில் ஆய்வு செய்ய உள்ள உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள். அவசரமாக தாமிரபரணி ஆற்றை சுத்தம் செய்யும் மாநகராட்சி ஊழியர்களுக்கு சமூக ஆர்வலர்கள் கண்டனம். தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் பட்டுக்கோட்டை பேருந்து நிலையத்தை சூழ்ந்த மழைநீர். முழங்கால் அளவிற்கு மழை நீருடன் கழிவு நீரும் சேர்ந்து நிற்பதால் பயணிகள் அவதி. சிறைத்துறை அதிகாரிகள் சிறை காவலர்களை வீட்டு வேலைக்கு பயன்படுத்துகின்றனரா? உள்துறை செயலாளர் விசாரணை நடத்த சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சென்னை மெரினா கடற்கரை லூப் சாலையில் காவலர்களிடம் அத்துமீறிய சந்திரமோகன் தனலட்சுமி ஜோடிக்கு ஜாமீன். சந்திரமோகனுக்கு மட்டும் நிபந்தனையுடன் ஜாமீன் வழங்கிய சென்னை உயர்நீதிமன்றம். தஞ்சாவூரில் மாமன்னன் ராஜராஜ சோழனின் 1039வது சதய விழா நாளை தொடக்கம். விழா ஏற்பாடு பணிகளை ஆய்வு செய்தார் மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம்.
கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரம் அருகே பிரேக் பிடிக்காமல் சாலையோர கடையில் மோதிய ஆம்னி பேருந்து. சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பு. போதிய வரவேற்பு இல்லாததால் புதுச்சேரியில் கடந்த 10 மாதங்களாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த விமான சேவை டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி முதல் மீண்டும் விமான சேவை தொடங்க உள்ளதாக விமான நிலைய அதிகாரிகள் தகவல்.